நீதிமொழிகள் அதிகாரம் 26. புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிறோம். சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன். வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போல் இருக்கிறான். கொள்ளிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுப்பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சு பூசிய ஓட்டை போல் இருக்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவப் பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. யாக்கோபு அப்போஸ்தலர் எழுதின நிருபத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். யாக்கோபு ஒரு சிறந்த போதகன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக எருசலேம் திருச்சபையிலே முதன்மையான போதகராக அவர் இருந்து திருச்சபையை வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதி திருச்சபையிலே பெரும்பாலான மக்கள் யூத பின்னணியிலிருந்தும் ஆசாரிய பின்னணியிலிருந்தும் வந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் யூத கலாச்சாரத்திலும் யூத பாரம்பரியத்திலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திருச்சபைக்கு போதக
நிருபமாக இந்த நிருபத்தை அவர் எழுதுகின்றார். நாவை குறித்தும் பேச்சு என்று சொல்கிறோம். இதை குறித்து தன்னுடைய நிருபத்தின் மைய பகுதியிலே 12 வசனங்களை யாக்கோபு ஒதுக்கி இருக்கிறார் என்றால் அது திருச்சபையின் வாழ்விலே எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு உணர்த்துகிறார். இல்லைங்களா? ஒவ்வொரு நிருபமும் ஒரு நோக்கத்தோடு எழுதப்படுதுங்க. ஆக மைய செய்தி, முக்கிய செய்தி என்ன? திருச்சபையிலே பேச்சு. அந்த பேச்சுக்கள் எப்படி பின் விளைவுகளை, தீய விளைவுகளை உருவாக்குகின்றன என்பதை பல உதாரணங்கள் மூலமாக கடுமையாக எச்சரித்து கண்டிப்போடு எழுதுகிறார். இந்த திருச்சபையின் அங்கங்களாக தேவன் நம்மை வைத்திருப்பாரானால் இந்த தேவனுடைய சத்தியத்துக்கும் தேவனுடைய ஆலோசனைக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? இந்த குறித்து 1ஆம் அதிகாரத்திலேயே அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். வார்த்தையை குறித்து அவர் பேசும்போது 19ஆம் வசனத்திலும் அதை குறிப்பிடுகிறார். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, எனக்கு பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். நம்முடைய சபை வாழ்விலே, குடும்ப வாழ்விலே அதை நாம் பயன்படுத்துவோமானால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமா இருக்க முடியும். 2 செய்திகளை நீங்க செய்தித்தாளில் படுத்திருப்பீங்க. மும்பை நகரத்திலே பிரமோத் மகாஜன் என்கிற ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற விவரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க தம்பி பிரவீன் மகாஜன் காலரை 7:30 மணிக்கு இவரை பார்க்க வந்திருக்காரு. 8:25 மணிக்கு சுட்டு இருக்கிறார். அதுக்குள்ள அவன் எழுதிருக்கான், டெக்கான் ஹெரால்ட், there was a heated argument between Pramoth and the Praveen. There was a heated argument. வாதம், மூர்க்கம், கோபம் கொலைவெறியாக மாற்றப்பட்டது. சரியா? வெரி ட்ரூ. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சி. ஒரு பக்தியுள்ள பெற்றோருக்கு 2 ஆம்பளை பசங்க. நம்ம ரொம்ப பெருசுலாம் கவலைப்பட்டு நிக்கிறோங்க. ஆனா ரொம்ப சின்ன விஷயத்த அற்பமா நினைக்கிறோம். பேச்சை ரொம்ப அற்பமா நினைக்கிறோம். நம்ம நான் சார் பெரிய பேச்சு, அதை கவனிக்கிறீங்களா? நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பவில்லை, அது முக்கியம் அல்ல. ஆனா நம்ம இப்படி குடும்ப வாழ்க்கை நடந்து கொண்டு இருப்பதுதான் முக்கியம். பெற்றோர், பக்தியுள்ள பெற்றோர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அண்ணன் தம்பி 2 பேரு. அல்ல, தம்பி நன்றாக படித்து ஒரு நல்ல வேலையில அவன் இருக்கிறான். ஏறக்குறைய இது நடந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக. மூத்த மகன் சரியாக படிக்கவில்லை. படிக்காதது மாத்திரமல்ல, அவன் தீய நண்பர்களோடு சேர்ந்து போதைகளுக்கு அடிமையானான். குடிப்பழக்கம், போதை மருந்து சாப்பிடுவது, இப்படிப்பட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். இந்த அண்ணன் தம்பி 2 பேருக்கும், அவனுக்கு 2 பேரும் வீட்டில் இருந்தாங்கன்னா ஆர்குமெண்ட் நடந்துட்டே இருக்கும். அம்மா அப்பா ஏதோ முயற்சியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, அவனுங்களை சமாதானப்படுத்த முடியல. 2 பேரும் வாலிபர். தாம்பரம் பக்கத்துலங்க அவங்க வீடு. அவங்க அப்பா இந்த குருவி சுட ஏர் கன்னு சொல்லுவாங்க. குருவிலாம் சுடுறதுக்கு ஒரு கன்னு வச்சிருந்தது. ஒரு நாள் இந்த மூத்த மகன், நான் ஒரு சின்ன வியாபாரம் செய்ய போறேன், இந்த ஆடியோ கேசட்டு கடை வைக்க போறேன், எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு அம்மா கிட்ட கேட்கறான். நடந்த விஷயங்க இந்த மாதிரி. அவன் ஆர்கியூ பண்ணே, உன்னை எப்படா நம்புறது? நீ குடிகாரனா இருக்கிறியடா, நீ ஒரு ஊதாரியா இருக்கிறியடா, உனக்கு கடவுள் பயம் இல்லையடா, உன்னை எப்படா நம்பி பணம் கொடுக்கறது? கொடுக்குறீங்களா இல்லையா? எனக்கு வேற வேலை செய்ய முடியாது, எனக்கு எந்த தொழிலும் செய்ய முடியாது, நான் இந்த கடை வைக்க போறேன், எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுங்க. இப்படியா ஆர்கியூமெண்ட் நடந்து நிக்குதுங்க. சின்ன மகன் காலையில 7:30 மணிக்கு பல்லு விளக்கின சொல்றான். அவனை அண்ணனை மதிக்காம, டேய் சோம்பேறி, உன் யோகிதை எங்களுக்கு தெரியும், கம்மனு வேற வேலையை போய் பாடுறான். இவ்வளவுதான் சொன்ன மேட்ருங்க. அண்ணங்காரன் போனா ஏர் கன்னை எடுத்தான், லோட் பண்ணா, ஃபயர் பண்ணான். அதாவது பாயிண்ட் பிளாங்க்னு சொல்லுவாங்க. ஒரு 5-6 அடிக்குள்ள முதுகுல இருந்து சுடுறான். முதுகுல ஒரு சின்ன தொலைல குண்டு நுழைஞ்சு அப்படியே சுத்தி சுத்தி வெளியே அப்படியே வந்துச்சு. அந்த குண்டு இப்படி சுத்தி சுத்தி போகும். ஜஸ்ட் இட்ஸ் a matter of second, சில வினாடிகள் தான். டேய் சோம்பேறி, உன்னுடைய யோகிதை எங்களுக்கு தெரியும், நீ போய் வேற வேலையை பாடுறான்னா. கண்ணேட்டான், சுட்டான், தீர்ந்து போச்சு. அங்கேயே துடித்து சின்ன மகன் செத்தான். சில மணி நேரங்களுக்குள்ளாக பெரிய மகன் விலங்கிடப்பட்டு சென்னை சென்ட்ரல் ஜெயிலிலே அடைக்கப்பட்டான். இந்த 2 பெற்றோருடைய நிலை என்னங்க? பேச்சு. இப்படிதான் பேசினுக்கிறோம். இன்னும் பேசினுக்கிறோம். அணுக போறதே கிடையாது. எதுனா பிரசங்கம் பண்ணுப்பா, யாக்கோபு இல்ல 100 யாக்கோபு பேசிட்டுங்க, ஐயோ நாங்க திருந்த போறதே இல்லைங்க, இப்படிதான் பேசினுப்போம். நம்முடைய இந்திய நாட்டிலே துறவரத்துக்கு ரொம்ப பெரிய மதிப்புங்க. ஒரு பெரிய துறவி,
யோகாக்கு பெரிய மதிப்புங்க. இவர் எல்லாத்தையும் அடக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க, 2வது வசனத்துல, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷன். He is a perfect man. யாருப்பா? துறவி இல்ல, யோகி இல்ல, கல்வின் அறிவாளன் அல்ல. 8ஆம் வசனத்துல, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, தன் நாவை அடக்கினவன் பூரண புருஷன். முக்கியமா பெரியவங்களிடத்துல நான் பேசுறேன். there is no discipline. கட்டுப்பாடற்ற வகையில எதையும் பேசி எதையும் சொல்லி தீய விளைவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேமே ஒழிய நன்மைகளை உருவாக்கி கொண்டு, we are not building, we are destroying the lives. நீதிமொழிகள்ல ஏராளமான வசனங்கள் இருக்குதுமா. வார்த்தைகளினால அடுத்தவருடைய வாழ்க்கையை சீரழித்து விட முடியும், அப்படியே இடித்து விட முடியும். வார்த்தைகள் இங்கே சொல்றார், என்னென்ன சொல்றார் பாருங்க. 5ஆம் வசனத்தின் பிந்தின பகுதியிலிருந்து, ஒரு சிறிய பொறி, நெருப்பு பொறி போன்றது நாவு, அது பெரிய காட்டை கொளுத்திவிடும். அது அநீதி நிறைந்த உலகம். 6ஆம் வசனம், முழு சரீரத்தையும் கரைப்படுத்திவிடும். ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிடும். பார்த்தீங்களா? there was an argument, the end of it, ஒரு மனிதன் மரித்து போகிறான், finished. ஆயுள் சக்கரம் கொளுத்தி விடப்படுகிறது. நரக அக்கினியினாலே கொளுத்தப்படுகிறதா. எவ்வளவு கடினமான வார்த்தைகளை யாக்கோபு எழுதுகின்றார். ஏன் எழுதினாரு? அந்த மாதிரி பிரச்சனையில சபையை சந்திச்சிருக்காரு. இன்னைக்குதான் நான் சந்திக்கிறான். 21 நூற்றாண்டுகளாக நாம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக தவறான வார்த்தைகளினாலே, தவறான பேச்சுகளினாலே எவ்வளவு தீமைகளுக்கு காரணங்களாக நாம மாறி இருக்கிறோம். வேதம் சொல்லுது மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன் என்று. மனிதனுடைய வார்த்தை சொல்லுது அவன் பாவத்தின் உருவாயிருக்கிறான் என்று. See the difference. எதை நம்புறதுன்னு தெரியல நமக்கு. என்ன சார், மனிதன் கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்டான்னு சொல்றான், அவன் வாயை திறந்தா சாக்கடை விட மோசமாகுது சார். இவனா சார் தேவ சாயல்ல படைக்கப்பட்டவன்? கருமையானவர்களே, ஒரு ஆங்கிலத்தில் சொல்றார், our words are index of our heart. நம்முடைய இதயத்தின் அளவு மானிகளாக நம்முடைய வார்த்தைகள் இருக்கின்றன. நம்முடைய வார்த்தைகள் கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ் அமைந்ததை வெளிப்படுத்துகிறதா, சுய சித்தத்தையும் சுய பெருமையும் வெளிப்படுத்துகிறதா? பாவமற்ற பரலோகத்திலே இல்லைங்களா வெளிப்பட்ட பாவம் பெருமையின் நாவு. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் பாவமற்ற பரலோகங்க, நல்லா கொஞ்சம் ஏதேன் தோட்டம் இல்லைங்க, அதுக்கு முன்னால பாவமற்ற பரலோகத்திலே நடந்த பாவம் என்ன? பெருமையான பேச்சு. நான் சிங்காசனத்தில் ஏறுவேன் அப்படின்னு சாத்தான் சொன்னான். கீழே தள்ளப்பா பேச்சு, proud utterance of the archangel thrown him out of the heaven. தேவையில்லாம பைபிள் எழுதிருக்குதுங்க. நீங்க கணவன் மனைவியாக அமர்ந்திருப்பீர்களானால், நம்முடைய கணவன் மனைவி உறவிலே எத்தனை முறை நம்முடைய குற்றச்சாட்டுகள், ஒருவர் மீது போட்ட பலிகள், ஒருவரை இழிவுபடுத்தி சொன்ன வார்த்தைகள், ஒருவருடைய மனதை உடைக்கச் செய்த சொற்கள், அதெல்லாம் நீங்க பின்வாங்க முடியுமா? இன்னைக்கு சொல்லுவாங்க, வார்த்தைகள் கொட்டி விட்டது போல. அதாவது ஒரு பாலை சிந்திட்டோன்னு வச்சுங்க, அந்த பாலை திருப்பி எடுக்க முடியுமா? அதெல்லாம் பேசிட்டு போயினே இருப்போம், நம்ம மறந்துடுவோம். ஆனா கேட்டவங்க மறக்க முடியலீங்களா? உங்களை பத்தி பேசினவங்களை நீங்க மறந்துட்டீங்களா? We cannot easily forget. Since we don't forget, we cannot forgive. அதை மறக்க முடியாத காரணத்தினாலே மன்னிக்க முடியவில்லை. மன்னிக்க முடியாத காரணத்தினாலே உறவிலே உண்மை இல்லை, உறவிலே அன்பு இல்லை, உறவிலே மகிழ்ச்சி இல்லை. இப்படிதான் குடும்ப வாழ்க்கை நடந்துடும். குடும்பமா தான் இருக்கிறோம். ஒன்னு யாரும் டைவர்ஸ் வாங்கிட்டேன்னு நான் சொல்லல. பட் வாட் டு வி என்ஜாய்? எவ்வளவு ஆத்திரத்திலும் அவசரத்திலும் பேசப்பட்ட வார்த்தைகள் திரும்பி வாங்க முடியுமா? ஆண்டவர் சொல்றார், மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில கணக்கு கொடுக்க வேண்டும். வீட்டுல இந்த வசனத்தை கொஞ்சம் எழுதி போடுங்க சுத்திலும். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். டெய்லி கொஞ்சம் பார்த்துக்கலாம். உங்க முகம் பார்க்கிற கண்ணாடியில கொஞ்சம் அப்படி ஒட்டிங்க.
எனக்கு அருமையானவர்களே, நாவை ஏன் அடக்க முடியவில்லை? நாவு எதை பேசுகிறது? நம்முடைய இதயத்தின் சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. இதயத்தின் சிந்தனை எப்படிமா இருக்குது? மார்க் 7:21. மார்க் 7:21 படிங்க. மார்க் 7:21. We express or reflect our evil heart through our words. நம்முடைய தீய வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய இதயத்தை, தீமையான இதயத்தை வெளிப்படுத்துகிறோம். பொல்லாத சிந்தனைகளும், விபச்சார எண்ணங்களும், பேசித்தன எண்ணங்களும், கொலைபாத எண்ணங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும், தீட்டான இவைகள் அனைத்தும் என் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு வரும். ஆக இந்த இதய சிந்தனையை அடக்க முடியாத காரணத்தினால நாவை அடக்க முடியவில்லை. ஆண்டவர் சொன்னார், இதயத்தின் நிறைவால் வாய் பேசும். அப்ப எந்த சிந்தனையினாலே என்னுடைய இருதயம் நிறைந்திருக்கிறது? இது யோகா செய்யறதுனால இது வந்துருங்களா? துறவியா மாறுறதுனால வந்துருங்களா? டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் தி வே என்கிற புஸ்தகத்துல செக்ஸ் பத்தி ஒரு 10 வாரம் எழுதுறாருங்க. தி வே வாங்கி படிச்சு பாருங்க. அப்ப ஒரு சமயம் அவர் ரிஷிகேஷ், இமயமலையின் அடிவாரத்துல இருக்கிற ரிஷிகேஷ்னா ரிஷிகளின் இடம்னு அர்த்தங்க. கங்கை கரை ஓரத்துல நாங்க போயிருக்கிறேன். 2 முறை அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். அங்கு அப்படியே வருட கணக்கா துறவிகள் அப்படியே யோகத்தில் இருப்பாங்க அல்லது தியானத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு துறவிய இடத்துல டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸை கொண்டு போறாங்க. ஓ, சி அவர் ரிச் ரிலிஜன் ஆஃப் இந்தியா. ஓ, எங்களுக்கு இப்படி இருக்குது, எங்க மதம் இப்படி, எங்களுடைய அப்படியே ஸ்டான்லி ஜோன்ஸ் போய் பார்க்கிறாரு. இவர் வந்துங்க பெரிய துறவி, 40 ஆண்டுகளா துறவி. எந்த பெண்ணை கூட கண்ணால கூட அவர் பார்க்கல. அவனுங்க எப்படி அவன் இன்ட்ரோடியூஸ் பண்றானுங்க பெண்களை? இந்த துறவி என்ன பண்ணலங்க, கண்ணால கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி இவரை கூட்டின்னு போய் அறிமுகப்படுது. இவர் பெரிய துறவி சார். அவருக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சுதான் தெரியல. அந்த துறவிக்கு அவரு சொல்றாரு இந்தியில, நான் 40 வருஷமா இருக்கிறேன். பாருங்க, முதல் வார்த்தை அந்த துறவியினுடைய இதயத்திலிருந்து வருகிற வார்த்தை, நான் 40 வருஷமா பெண்களை பார்க்கல, பெண்களை தொடலன்றாருங்க. 40 வருஷமா எதை தியானம் பண்ணுகிறாருங்க? டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸுக்கு தலை பிச்சுன்னு போயிடுச்சு. See, the very first utterance of his word is, I never seen a woman nor touched a woman for 40 years. அந்த சொல்றான் துறவி. எதற்கு இவர் தியானம் பண்ணியிருந்தாருங்க? இதயத்தின் நிறைவால் வாய். துறவரம் அல்ல, யோக அபியாசங்கள் அல்ல, இதய சிந்தை, இதயத்தின் சீர்கேடுகள் மாற்றி அமைக்கப்படும் போதுதான் அந்த கசப்பான உவர்ப்பான நீரூற்று நல்ல நீரூற்றாக மாற்றப்பட முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். விசுவாசிகளாக, கடவுளுடைய பிள்ளைகளாக, கட்டுப்பாடு உடையவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக வார்த்தையை பேசுவதற்கு முன்பதாக 4 கேள்விக்கு நீங்க பதில் கண்டுபிடிங்க. நான் என்ன பேசுகிறேன்? யாரிடத்தில் பேசுகிறேன்? எதற்காக பேசுகிறேன்? எப்படி பேசுகிறேன்? இந்த 4 கேள்விக்கு சரியான பதில் வந்துட்டா நீங்க பேசினுங்க. பதில் வரல, என்னத்துக்கு பேசினுங்க? நான் என்ன பேசுகிறேன்? யாரிடத்தில் பேசுகிறேன்? எதற்காக பேசுகிறேன்? எப்படி பேசுகிறேன்? அதுல ரொம்ப நிறைய விஷயம் இருக்குதுங்க. நம்ம வாசித்த நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்துல கவனிச்சிங்களா? கிட்டத்தட்ட 4 வகையான பேச்சுகளை குறித்து அந்த வசனங்களை வந்துச்சு. கவனிச்சிங்களா? பரியாசக்காரனுடைய பேச்சு, கோள்காரனுடைய பேச்சு, அப்புறம் வஞ்சக பேச்சு, ஏமாத்துகிறவனுடைய பேச்சு, அதெல்லாம் அதுல வந்துச்சு. ஏவாள் ஏதேன் தோட்டத்துல அந்த சர்ப்பம் தன்னிடத்துல பேசிச்சு இல்லீங்களா? இந்த 4 கேள்விக்கு அவ பதில் கண்டுபிடிச்சுன்னா பேசிருப்பாளா? நான் என்ன பேசுகிறேன்? யாரிடத்தில் பேசுகிறேன்? எதற்காக பேசுகிறேன்? எப்படி பேசுகிறேன்? இந்த 4 கேள்விக்கு ஏவாள் அன்னைக்கு ஒரு சில நிமிஷங்கள் யோசித்து அவ பேசியிருந்தா சர்ப்பங்கிட்ட, சோதனையில நம்ம விழுந்திருப்போமா? இல்லையா? பாத்தீங்களா? அதுல இருந்து நம்ம இன்னும் மாறலீங்களே. கருமையானவர்களே, அதாவது how to discipline my life, particularly என்னுடைய பேச்சை கட்டுப்படுத்துவது எப்படி? ஒரு சின்ன எச்சரிப்பு சொல்றேன். பேதுருவினுடைய வாழ்க்கையில, பேதுரு அந்த 16ஆம் அதிகாரத்துல
கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிறார். நல்லா கவனிச்சுட்டு வரணும். இட்ஸ் a very good example. அதாவது விசுவாசிகளாக அவ்வளவு வைராக்கியமா அறிக்கை செய்தார். அதே மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் அறிக்கை செய்கிறார். எல்லாரும் காட்டி கொடுத்தாலும் ஆண்டவரே நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்கிறார். அந்த சபதம்ன்ற வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் காட்டி கொடுக்கலாம், எல்லாரும் ஓடி போகலாம், ஆனா நான் ஓட மாட்டேன் அப்படி சபதம் செய்கிறார். லூக்கா 22ல சரியா வரும். லூக்கா 23ஆம் அதிகாரத்துல அந்த வேலைக்காரிக்கு முன்பாக இந்த நசரேயனாகிய இயேசுவை அறியேன் என்று சத்தியம் பண்ணவும் ஆண்டவரை சபிக்கவும் அவன் தொடங்கினான். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தார். ஆண்டவரே யார் மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சபதம் செய்தார். ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி எதிர்க்க இந்த ஆண்டவரே நான் அறியேன் அப்படின்னு நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இவ்வளவுதாங்க பேதுருடைய யோகிதை. பேதுருவுக்கு அவ்வளவுதான் யோகிதை. அப்புறம் நீ நானும் எங்க அதை எச்சரிக்கிறேன். அதாவது பேதுருவை நான் மட்டம் தட்டுறேன்னு சொல்லுங்க, அவ்வளவு பெரிய அப்போஸ்தலனுடைய நிலைமையே அவ்வளவுதான். அப்புறம் நீ நானே என்னங்க. ஆகவே மிக மிக கவனத்தோடு நாம் செயல். இந்த நாவை ரெண்டு விதமா தான் பயன்படுத்த முடியும். ஒன்று தீமைக்கு அல்லது நன்மைக்கு, ஒன்று மற்றவருடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு அல்லது மற்றவருடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு. நான் மற்றவர்களை மட்டம் தட்டி, மற்றவர்களை இழிவுபடுத்தி, மற்றவர்களுடைய குற்றங்களை பரப்பி நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன் பாருங்க, அது ரொம்ப மட்டமான ஒரு எண்ணங்க. மற்றவர்களை கீழே தள்ளி நான் பெரிய ஆள் ஆகணும் அவசியம் இல்லை. அதுதான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் சபையில. ஏன் சார் சபையில சண்டை? எத்தனை குடும்பத்துல சண்டை, எத்தனை சபையில சண்டை, எத்தனை மிஷனரி சங்கங்கள சண்டை உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்க? எனக்கு தெரியுங்க. நான் பல சங்கத்தில் இருக்கிறேன் அங்கத்தினரா. மிஷனரி சங்கங்கள I'm a part of a member in a missionary society. எத்தனை சண்டை, எவ்வளவு அமக்கலாம். ஏன்? நான் நினைக்கிறது, நான் விரும்புறது, என்னுடைய சுயநலம், என்னுடைய சுய மகிமைக்காக நான் செயல்பட விரும்புகிறேன். எத்தனை how many churches have been divided. எத்தனை சபைகள் இரண்டாக பிரிந்திருக்குது. எனக்கு அருமையான, ஏன் அதை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன்? ஒரு எச்சரிப்பை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். வேகமாக எப்படி நாவை நல்ல முறையில பயன்படுத்த முடியும் என்பதற்கு சில ஆலோசனைகளை சொல்லி நான் முடிக்கிறேங்க. முதலாவதாக மேக் இட் எ டிசிப்ளின். முதலாவதாக என்னுடைய நாவை அல்லது என்னுடைய வார்த்தைகளை மற்றவர்களை அடக்குவதற்கு, ஆளுகை செய்வதற்கு நான் பயன்படுத்த மாட்டேன் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களால் எடுக்க முடியுமா? அது எடுங்க. அந்த வார்த்தையை கவனிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். அது என்ன சார் சொல்றேன்னு 22, 23 படிங்க. அதாவது இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிக்கப்படும் போது, குற்றப்படுத்தப்படும் போது என்ன செய்தார்? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் நிந்திக்கப்படும் போது பதில் நிந்தியாமலும், தன்னை பாடுபடுத்துகிறவர்களை பயமுறுத்தாமலும் இப்படி நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். ஆக நான் மற்றவர்களை ஆளுகை செய்ய வேண்டும், மற்றவர்களை அடக்க வேண்டும், மற்றவர்களை ஒடுக்க வேண்டும், என்னுடைய தீர்மானத்தை அல்லது என்னுடைய நோக்கத்தை மற்றவர்களுடைய மீது திணிக்க வேண்டும் என்பதற்கு உங்க வாயை பயன்படுத்தாம இருங்க. அதுதான் முதலாம் வார்த்தை சொல்லுதுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய உண்மை. தமிழ்ல போதகர் என்கிற பதத்தை பயன்படுத்தி இருக்காங்க. ஆங்கில வேதத்துல மாஸ்டர்ஸ் என்கிற பதத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. மூல கிரேக்கத்துல ரபை என்கிற எபிரேய பதத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனுடைய நோக்கம் என்ன? மற்றவர்களுக்கு நீதி நெறியை புகட்டுகின்ற, மற்றவர்களை வழி நடத்துகின்ற பொறுப்பிலே இருக்கிறவர்கள் மிக ஜாக்கிரதையாக உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். சார் நாங்களாம் அப்படி யாரும் இல்லையே சார் அப்படிங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் அங்க ஒரு சின்ன குறிப்பு வருது. 4ஆம் வசனம் பிள்ளை பெற்றோர்கள் என்கிற குடும்ப உறவுக்குள்ளாக பேசுகிறார். 4ஆம் வசனம் என்னமா சொல்லுது? பெற்றோர்களே, பெற்றோர்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை. அப்ப நீங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்களா? நான் சொல்றதை செய்டா மடையா, அறிவு கெட்டவன சொல்றேன், அப்படி சொல்லாதன்ற. Never use your tongue for authority over others. Never do that. எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? Who am I?
நான் தகப்பனா இருக்கலாம், அதனால எனக்கு அதிகாரம் இருக்குதா? நான் இவ்வளவு கடிந்து கொள்றேன, இவ்வளவு அவனை சபிக்கிறேன, அல்லது இவ்வளவு நான் திட்டுறேன, அவனுடைய ஆத்மாவை நான் ரசிக்க முடியுமா? என்ன செய்ய முடியும் என்னால? I cannot do that. அதாவது பிள்ளைகளை கண்டிக்க வேணான்னு சொல்லலைங்க. அங்க கண்டிக்க வேணான்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். நான் நிறைய உதாரணம் சொல்ல முடியுங்க. எங்க பெரியப்பா போன வாரம் போய் என்னுடைய பெரியப்பா மகனை சந்தித்தோம். ஜோசப் ஜெயராஜ் இன்னும் உயிரோடு இருக்கிறார். டிப்டி கலெக்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆகி இன்னைக்கு புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டு ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிறார். எங்க பெரியப்பா ஒரு பெந்தகோஸ்த போதகர், அவ்வளவு வைராக்கியமான ஒரு போதகர். அவருடைய வாழ்க்கையில டிபி வந்ததுங்க. அவருடைய சரீரத்தில் டிபி அந்த டிபிக்காக ஜெபித்து எந்த மருந்து சாப்பிடல. நான் சொல்றது கிட்டத்தட்ட 1916ஆம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சிங்க. நல்லா விளங்குதுங்களா? சும்மா நான் கதையெல்லாம் சொல்லி இல்லைங்க. அவருடைய வாழ்க்கையில ஜெபத்தினாலே ஒரு அற்புதமான விடுதலையை பெற்று அந்த சுகத்தின் அடிப்படையில கர்த்தருக்கு அவர் அர்ப்பணம் செய்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வைராக்கியத்தோடு துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, வறுமையின் மத்தியிலே, பட்டினியின் மத்தியிலே ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர். அவருடைய 3வது மகனா நீங்களும் நானும் பார்த்தா அந்த ஜோசப் ஜெயராஜ். அந்த ஜோசப் ஜெயராஜ் 15 வயசுல வீட்டுல இருக்கும்போது எங்க பெரியப்பா ஒரு சின்ன கண்டிப்பு கொடுத்தார். அவங்க இருந்த ஊரு தென்காசிங்க. SLC படிக்கிற நேரத்துல நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கண்டிப்பு, அவர் லேட்டா வந்தா இருக்கோ, ஏதோ ஒரு சின்ன கண்டிப்பு கொடுத்தார். அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனவர் தான் ஜோசப் ஜெயராஜ். அப்பாவுடைய சாவுக்கு தான் நின்றார். இது 3வது மகன். ரொம்ப பொறுப்போடு பேசுறேங்க. நான் பொறுப்பு இல்லாம பேசல. அவருடைய மூத்த மகன் நீங்க யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க, ஒரு சிலர் பார்த்திருப்பாங்க, ஆமோஸ் அவர் பேரு. அவரும் அதே மாதிரி அவருடைய SLC அவங்க யாரும் பாஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அவ்வளவு கண்டிப்பு எங்க பெரியப்பா, அவ்வளவு அடி உத வறுமை பட்டினி. அப்ப அவரு ரசிக்கப்படல. ஏதோ ஒரு சினிமாவுக்கு எதுக்கோ போயிட்டு வந்திருக்காரு, அவ்வளவுதான். அன்னைக்கு எங்க பெரியப்பா அவரை வீட்டு விட்டு விரட்டினதுதான். அதுக்கப்புறம் எங்க பெரியப்பா அவர் சந்திக்கவே கிட்டத்தட்ட 80 வயசு உயிரோடு இருந்தார். இங்க ஆரன் ஸ்ட்ரீட்ல தான் அவருடைய வீடுங்க. மர்ச்சன்ட் நேவி என்கிற பணியில சேர்ந்தாரு. ரொம்ப கெட்டிக்காரன், வெரி ஏபிள் மேன். நம்ம 3 நாள் கழிச்சு ஆஸ்பத்திரியில சாவு கடங்கள்ல இருந்து அவருடைய சடலம் மீட்கப்பட்டது. ஏங்க பேசினுக்கிறேன் நானு? எங்க பெரியப்பா அவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியக்காரன். ஆனா தன்னுடைய பிள்ளைகளை வழிநட, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும். It is very easy to preach like me, but it is very hard to be a loving father to my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அன்புள்ள அரவணைக்கின்ற வழிகாட்டியாக இருப்பது மிக மிக கடினமானது. நான் மிக வேதனையோடும் மிக அன்போடும் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். பெற்றோர்களாகிய நாம், முதியோர்களாகிய நாம் நம்முடைய அதிகாரத்தை அல்ல, நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் மனிதனுடைய வாழ்க்கையை இடிப்பதற்காக, not to destroy but to build, அவர்களை கட்டுவதற்காக அமைய வேண்டும். முதலாவது விஷயம். 2வது விஷயம், நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு தடையாக, இடைஞ்சலாக இருக்க முடியும். நீங்க கூட அநேக பிரசங்கிமார்கள், போதகர்கள், உங்களை வழி நடத்துவர்களை பத்தி அநேக நேரம் நீங்க இடரில் அடைஞ்சிருப்பீங்க. என்ன சார் இவர் இப்படி பேசுறாரு, ஆனா இப்படி சொல்லிட்டாருங்க, அவரு என்ன அநியாயமா குற்றப்படுத்திட்டாருங்க, என் மேல அநியாயமா பழி போட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாருங்க 4 பேர் முன்னால. நம்முடைய வார்த்தைகளினாலே நாம் மற்றவர்களுக்கு பெரும் இடரலாக இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு எதிராக, கிறிஸ்தவத்துக்கு விரோதிகளாக எத்தனையோ பேர் மாறி இருக்கிறாங்க நம்முடைய தவறான வார்த்தைகளினாலே. சரி, எப்படி சார் நாவை அடக்குவது? நம்முடைய சிந்தை, நம்முடைய இதயத்தின் வெளிப்பாடுகள் பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள்ளாக கொண்டு வரப்பட வேண்டும். அதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை. அப்ப உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவாரானால் உங்களுடைய சுய எண்ணங்களினாலே, சுய உணர்ச்சிகளினாலே, சுய வெறியினாலே அவரை துக்கப்படுத்தாதீங்க. Let the Spirit control and guide and rule your mind and your heart. அதான் அவர் சொல்ற. மேல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வந்துனே இருக்கும். பாத்தீங்களா? 29வது வசனத்துல, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான
நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம். அப்ப எப்படி சார் என்னுடைய வார்த்தைகளை நான் அடக்க முடியும்? என்னுடைய சிந்தைகளையும் என்னுடைய நோக்கங்களையும் ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக நான் கொண்டு வரும்போது. என்ன சார், என்ன மக்கள் துக்கப்படுத்திட்டாங்களே, people have hurt me, எப்படி நான் பதில் செய்யாம இருக்க முடியும், பதில் சொல்லாம இருக்க முடியும், பழி வாங்காம இருக்க முடியும்? ஆங்கிலத்தில் ரிட்டாலியேட் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா? அப்பதான் ஆவியானவரே இந்த குற்றத்தை, இந்த பழியை, இந்த வேதனையை, இந்த நிந்தையை தாங்க எனக்கு பொறுமை தாரும், சகிப்பு தாரும், அன்பு தாரும். எனக்கு விரோதமா பேசினவர்களை நான் மன்னிக்க எனக்கு உதவி செய்யும். Let the Spirit control you. 1. 2, கடவுளுடைய வசனம் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். என்ன சொல்லியிருக்காரு? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆவியானவரே, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய். 3வது உண்மை, என்னுடைய சுய ஆசைகள் அல்லது சுய எண்ணங்கள் அல்லது சுய முக்கியத்துவம், அதுக்கு தானே வாதாடுறான். நான் சொல்றது ரைட்டா இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லையே. பிரவீன் மகாஜனை கேட்கணும், என்னப்பா ஏன்பா பிரமோத் மகாஜனை சுட்டுட்ட? நான் சொன்னதாங்க ரைட்டுக்கா, அதுக்காக சுட்டுலாமா? எப்படிங்க? ரைட்டு தாங்க, சரி ரைட்டுன்றது அவருக்கு புரியட்டும், புரியறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஏன் அவசரப்படுற? கண் முன்னால ஒரு கணவன் மனைவி விவாகரத்துல நீதிமன்றத்துல நிக்கிறாங்கன்னு வச்சுங்க. எந்த கணவர் எந்த மனைவி திருச்சபைக்கு முன்பாக வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் உன்னை காப்பாற்றவும் உனக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன் எந்த வாய் சொல்லுச்சோ அந்த வாய் தான் அங்க சின்ன சொல்லுது, ஐயோ உங்ககிட்ட வாழ மாட்டேன், கெட் லாஸ்ட், காணாம போயிடு. அதே வாய் தானே சொல்லுது. தாங்க முடியுதா உங்களால தாங்க முடியுது? என்னுடைய நோக்கத்துக்காக அல்ல, என்னுடைய உணர்ச்சிகளுக்காக, நாட் ஃபார் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். அது கொஞ்சம் யாருக்கிடுங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து, நாட் ஃபார் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், செல்ஃப் ப்ரமோஷன், செல்ஃப் குளோரிபிகேஷன், பட் ஃபார் கிரைஸ்ட் குளோரிபிகேஷன். என்னுடைய வாயை நான் அடக்க வேண்டும். ஏன்? என்னைக்காக அல்ல, என்னை முக்கியப்படுத்த அல்ல, கிறிஸ்துவை நான் முக்கியப்படுத்த. 4வது உண்மை, அதே ஆவியானவரிடத்துல, ஐயா என்னால இந்த குற்றச்சாட்டை தாங்க முடியல, இந்த நிந்தையை தாங்க முடியல, இந்த அவமானத்தை தாங்க முடியலன்னு நீங்க நினைப்பீர்களானால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினிடத்தில் நம்மை கொண்டு வருவோம். தேவனே என்னை பலப்படுத்தும், என்னை ஒரு சுமை தாங்கியாக மாற்றும். தீமையையும் கொடுமையையும் நிந்தையையும் கசப்பையும் நான் ஏற்றுக்கொண்டு அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுக்க என்னை மாற்ற சுவாமி. 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில பண்ணியிருக்கிறோமா? 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? எல்லாரும் பைபிள் திறந்து கொள்ளுங்க. எவ்வளவு ஜெபம் பண்றோங்க நம்ம. இந்த ஜெபம் பண்ணியிருக்கோமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இந்த ஜெபம் பண்ணிட்டே கெட்ட வார்த்தை பேச முடியுமா? பொய் பேச முடியுமா? மற்றவர்களை நிந்திக்க முடியுமா? மற்றவர்களை பழி வாங்க முடியும்? கேன் யூ டூ தட்? இந்த ஜெபம் பண்ணிட்டு செய்ய முடியுமா? செய்யுங்க சார். ஜெபம்லாம் நல்லா பண்ணுவேன் சார், நான் ரொம்ப நல்லதுங்க. செய்ய முடியுமா? தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற உம்முடைய ஆவியானவரின் ஆளுகைக்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய இதயம், எங்களுடைய வாய் அநீதியின் உலகம், நரகத்தின் ஆக்கினை அதுக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாங்கள் உம்முடைய வார்த்தையினாலே எச்சரிக்கப்பட்டோம். எங்களுடைய சுய பெருமைக்காக, சுய நலத்துக்காக, தேவரீர் சுய அதிகாரத்துக்காக நாங்கள் எங்களை நாவுகளை பயன்படுத்தாமல் உமது மன்னிக்கும் சிந்தையை, உமது அன்பின் வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிற சிந்தையை, சொற்களை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பம், எங்கள் சபை இப்படிப்பட்ட பரிசுத்தத்திலே வளருகிற சபையாக காணப்பட நீர் எங்களை வழி நடத்தும். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.